அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையிலே கடவுளுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் தகைமைகள் என்ன என்பதை தற்பொழுது நாங்கள் பார்ப்போம். அதிலே முதலாவதாக ஒரு கேள்வி எழுகின்றது, கடவுள் பல பேர் இருக்க முடியுமா? பல பேர்கள் கொண்ட கடவுள்களின் கூட்டம் தான் இந்த உலகத்தை மற்றும் உள்ள பிரபஞ்சத்தை இயக்கி வருகின்றதா என்று பார்த்தால், மனிதர்கள் பல பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் அந்த விடயம் சிறம்பட திறமையான முறையிலே சிறந்த முறையிலே முடிவுறுவதை நாங்கள் காணுகின்றோம். ஆனால் இந்த குறைபாடு கடவுளுக்கு இருக்க முடியுமா? பல பேர் சேர்ந்துதான் ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமா என்று பார்த்தால் கிடையாது. அந்த அடிப்படையில் கடவுள் ஆக தன்னை கூறுகின்ற ஒருவன் அவன் ஒருவனாக இருக்க வேண்டும். அவன் உலகத்திலே பல பேர் பல கடவுள்கள் இருந்துதான் ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற தேவை கடவுளாகிய அவனுக்கு கிடையாது. ஏனென்றால் அவன்தான் அகிலத்தையே படைத்து ஆளுகின்ற ஒருவன். அவனுக்கு அற்பமான தேவைகள் இருக்க முடியாது. இரண்டாவது விடயம், அவனுக்கு அற்பமான தேவைகள் இருக்க முடியாது. மனிதர்கள் என்ற அடிப்படையிலோ மற்ற ஜீவராசிகள் என்ற அடிப்படையில் எமக்கு அற்பமான தேவைகள் நிறைய இருக்கின்றது. நாம் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் களைப்பு என்பது எமக்கு இருக்கின்றது. எனவே நாம் களைப்பாறுவதற்கு தேவை கொண்டவர்கள், நாம் நித்திரை கொள்வதற்கு தேவை கொண்டவர்கள். எமக்கு நோய்கள் ஏற்படுகின்றது, எமக்கு மறதி இருக்கின்றது, எமக்கு பசி ஏற்படுகின்றது, தாகம் ஏற்படுகின்றது. ஆனால் கடவுளாகிய அவனுக்கு இந்த தேவைகள் கிடையாது. எனவே அற்பமான தேவைகள் கடவுளுக்கு இருக்க முடியாது. எனவே மறந்து விடாதீர்கள், முதலாவது கடவுள் அவன் ஒருவனாக இருக்க வேண்டும். இப்படியான ஒருவனுக்குத்தான் எம்மை படைத்தவன் எம்மை பரிபாலிக்கின்றவன் என்ற பொறுப்பை நிலைமையை அவனுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். இரண்டாவது, அவனுக்கு அற்பமான தேவைகள் இருக்கக்கூடாது. மூன்றாவது, மனிதர்கள் என்ற அடிப்படையிலே எமக்கு பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், பிள்ளைகள் இருக்கின்றார்கள், பிள்ளைகள் பிற்காலத்திலே பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள். இப்படி மனித சந்ததி வளர்ந்து கொண்டே செல்லுகின்ற காட்சியை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஆனால் இதே நிலைமையை கடவுளுக்கும் வைத்து நாங்கள் ஒப்பிட்டோம் என்று சொன்னால், பிற்காலத்திலே கடவுளும் அதே போன்று பல சந்ததிகளை பெற்றவர்களாக மாறியிருந்து அது பெரும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை அங்கே ஏற்படும். ஏன் அப்படி நான் சொல்லுகின்றேன் என்றால், இந்த உலகத்தை பாருங்கள், பழங்காலம் தொற்றும் உலகம் அதே போன்று இயங்கி வருகின்றதை நாங்கள் காணுகின்றோம். உலகம் அது சுற்றி வருகின்ற அந்த கால நேரங்கள், அதிலே நேர மாற்றங்கள் இருக்கின்றது. சூரியன் உதித்து மறைந்து செல்கின்றது, மலைகள் பொழிகின்றது, காற்றுகள் அடிக்கின்றது. இப்படியான முறையிலே உலகம் ஒரு தெளிவான ஒரு வட்டத்திலே இயங்கி வருகின்றதை நாங்கள் அவதானிக்கின்றோம். ஆனால் இங்கே கடவுள் பல பேர்கள் இருந்து இந்த உலகத்தை இயக்குகின்ற அந்த நிலைமையை கடவுளுக்கு பின்னால் வந்த கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய தாய் தந்தை, கடவுளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், இப்படியெல்லாம் வைத்து நாங்கள் ஒரு நிலைமையை கடவுளுக்கு ஒப்பிட்டோம் என்றால், பிற்காலத்திலே கடவுளுடைய அந்த அந்தஸ்தை ஆட்சியை அவருடைய பிள்ளைகளும் பெற்று, அந்த ஆட்சியிலிருந்து அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று, இப்படியான முறையில் அந்த அதிகாரத்துக்கு பங்கு வைத்து அதிலே பல கடவுள் பல அதிகாரங்களிலே நின்று இயக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். இப்படி ஏற்பட்டிருந்தால் கடவுள்களுக்கு இடையிலே பிரச்சினைகள் நிலவும். பிரச்சினைகள் நிலவினால் சிலவேளை உலகம் சுத்தும், சிலவேளை உலகம் சுத்தாமல் நின்றுவிடும், சிலவேளை சூரியன் உதிக்கும், சிலவேளை சூரியன் உதிக்காது, சிலவேளை மலைகள் என்பது காணாமல் போய்விடும், மலைகளுக்கு பதிலாக வித்தியாசமானவைகள் எங்களுக்கு இப்படியான நிலைமைகள் ஏற்படும். ஆனால் இன்று வரையிலே மனிதனுடைய அந்த படைப்பை பாருங்கள். மனிதன் ஆதி காலத்திலிருந்தே அவனுக்கு 2 கைகள், 2 கால்கள், 2 கண்கள்,
ஒரு மூக்கு, ஒரு வாய், இப்படியான முறையில் ஒரே அச்சிலிருந்து பிறக்கின்றது போன்று இருக்கின்றது. ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள், ஒரு நாட்டில் ஒரு ஜனாதிபதி மறைந்து புதியொரு ஜனாதிபதி, ஒரு புது ஜனாதிபதி அந்த இடத்துக்கு வந்துவிட்டால் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இவைகளை மாற்றுவார்கள், அதிலே மாற்றங்கள் செய்வார்கள். அதை கொன்று அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். மற்ற மக்களுக்கு சொல்லுவார்கள், அந்த முன்னே இருந்த ஜனாதிபதி செய்யாத பல விடயங்களை நான் செய்திருக்கின்றேன் அப்படி என்று சொல்லி பல மாற்றங்கள் செய்வார்கள். ஆனால் இந்த உலகத்திலே அப்படியான நிலைமைகள் கடவுளுடைய படைப்புகளிலே நடந்து இல்லாமை கடவுள் பல பேர் கிடையாது என்பதற்கு ஒரு பெரும் ஆதாரமாக இருக்கின்றது. அதே போன்று கடவுள் பல பேர் ஏற்படுவதற்கு பிரதானமான காரணம் என்னவென்றால், கடவுளுக்கு பிள்ளைகள், தாய் தந்தையர்கள் இருக்கின்றது என்று நாங்கள் கற்பனை செய்வதன் மூலம். நாங்கள் அப்படி கற்பனை செய்தால் பிற்காலத்திலே கடவுள் என்ன செய்வான்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரங்களை வழங்குவான். எனவே அதிகாரங்களை பெற்ற கடவுளுடைய பிள்ளைகள் கூட ஒரு கடவுளாக மாறுவான். இப்படியான நிலைமையை கடவுளுக்கு இருக்க முடியாது. எனவே நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். உண்மையான சத்தியமான கடவுள், அவனுக்கு தாய் தந்தையோ பிள்ளைகளோ கிடையாது என்று. இறுதியாக கடவுள் மனிதர்களின் அடிப்படையிலே எமக்கு நாம் எவ்வளவுதான் அதிகாரத்தை பெற்றிருந்தாலும், எவ்வளவுதான் பலத்தை பெற்றிருந்தாலும், எமக்கு நிகராக எம்முடன் போட்டி போடுவதற்கு, எம்முடன் சண்டையிடுவதற்கு, எம்மை அதிகாரத்திலிருந்து தாழ்த்துவதற்கு இன்னும் ஏராளமான மனிதர்கள் இருக்கின்றார்கள், இன்னும் ஏராளமான சக்திகள் இருக்கின்றது. ஆனால் கடவுளுக்கு இப்படியான ஒரு நிலைமை இருக்க முடியுமா? நான் கூறுவது, உண்மையான கடவுளுக்கு இப்படியான ஒரு நிலைமை இருக்க முடியுமா? அதாவது கடவுளுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய ஒரு நிலைமை, கடவுளுக்கு நிகரானவர்கள், கடவுளுடைய அந்தஸ்தை விட்டும் கடவுளை தாழ்த்துவதற்கு முயற்சி செய்யும் தீய சக்திகள் இருக்க முடியுமா? முடியாது. எனவே கடவுளாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு நிகராக யாரும் இருக்க முடியாது. இது ஒரு உண்மையான கடவுளுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள், தகைமைகள். திரும்பவும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன், கடவுள் அவன் ஒருவனாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு அற்பமான தேவைகள் இருக்க முடியாது. கடவுள் அவனுக்கு தாய் தந்தையர்கள், பிள்ளைகள் இருக்க முடியாது. இறுதியாக அவனுக்கு நிகராக யாரும் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒருவர் அவர்தான் எம்மை சிருஷ்டித்து, எமக்கு உணவளித்து, எம்மை இந்த உலகத்திலே வாழ்வதற்கான வாய்ப்பை எமக்கு தந்தவன். எனவே எமக்கு முன்னால் இருக்கின்ற மற்ற விடயம் என்னவென்றால், இப்படி சக்தி வாய்ந்த இந்த கடவுள், இந்த அல்லாஹ், இந்த இறைவன், இவன் ஏன் எம்மை இந்த உலகத்திலே படைத்தான்? நாம் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே நாம் பார்த்தோம், சில மனிதர்கள் கவலைப்படுகின்றார்கள், சில மனிதர்கள் தன்னையே நொந்து கொள்கின்றார்கள். தனக்கு ஏற்பட்ட வறுமையை, துன்பத்தை, கஷ்டத்தை நினைத்து இறுதியிலே சொல்லுகின்றார்கள், என்னை மனிதனாக படைத்திருக்காமல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று. ஆனால் அப்படியான நிலைமை அல்ல. மாறாக எம்மை ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை தந்து கௌரவித்து இருக்கின்றான். அவன் எம்மை ஏன் இந்த உலகத்திலே படைத்தான் என்ற காரியத்தை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் மன நிம்மதியுடன், ஆறுதலாக இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற அந்த காலங்களில் வாழ்ந்துவிட்டு மறையலாம். அதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் இதற்கு அடுத்த கட்டத்திலே மேற்கொள்வோம்.